சார் தமிழகம் அயோத்தி தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாநிலம் தவறு இல்லை, ராமராஜ்யம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் அவர்கள் நினைத்த இது போன்ற செயல்கள், இது போன்ற காரியங்கள் ஈடேறலாம். தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியது தான், ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறை கொள்கை என்பது சமாதானம் தான், சனாதானம் இல்லைன்னு நேற்று சொன்னீங்க. சனாதானத்தை எவ்வளோ காலங்கள் ஆனாலும் அழிக்க முடியாதுன்னு நயினார் நாகேந்திரன். நாங்கள் எதையும் அழிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எந்த ஒரு பொருளையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது என்று தான் கூறுகின்றோம். சமாதானம் என்ற வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை தெரியுமா? சமாதானம் என்பது அனைத்து நிலையிலேயும் மக்களை சமன்படுத்துவது, மக்களுக்குள் பேதங்களை தவிர்ப்பது, உயர்ந்தோர் தாழ்ந்தோர், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றது தான் சமாதானம். ஆகவே சமாதானத்தை போற்றுகின்ற அரசு இந்த அரசு. சனாதானம் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த அரசு. மதுரைக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் பாஜகவுக்கு நட்பு ரீதியாக தான் ஆதரவு கொடுத்தோம், அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்கறது திரு முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார். அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பலிட்டி என்பார், தரையிலே அடிக்கின்ற பலிட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள், மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த ஒரு நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள். அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்லுகிறதோ அதை கையாள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒரு விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறை நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார். அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜு அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார். அவருடைய நிலைப்பாடு ஒன்று. இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஊர் கூடி தேர்தல்தான், வடம் ஒழுங்காக சென்றால்தான் நிலையை அடையும். இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை அப்படி அல்ல. ஆகவே அந்த தேர் 2026ஆம் ஆண்டு நிலை அடையாது என்பது இது போன்ற நிகழ்ச்சிகளே சான்று. சொல்லுமா கந்தன் அறம் காக்கும் துறை இந்த துறை. இதுக்கு சாட்சியே இன்று காலையில் நடைபெறுகின்ற இந்த திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தை உயர்த்துகின்ற பணி. அதேபோல் நாடு முழுவதும் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை இன்றைக்கு கேரளா மாநிலத்திற்கு அனுப்புகின்ற இந்த துறையை அறம் சார்ந்த துறை என்று சொல்வது தான் சாலச் சிறந்தது. அறம் என்பது கூற்று பொய்க்க வேண்டும் என்பதற்காக அவர் நடத்துகின்ற கபட நாடங்களை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். எச்ராஜா போன்றவர்கள் பேச்சையெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒரு நிலையில் பார்த்தால் நீதிபதிகளை தன்னுடைய தலைக்கு மேலே இருக்கின்ற பொருளை மையப்படுத்தி பேசுவார். ஒரு நிலையிலே பார்த்தால் நீதிபதிகளை ஆதரித்து பேசுவார். ஒரு நிலையிலே பார்த்தால் அரசு அதிகாரிகளை காலணிக்கு ஒப்பிட்டு பேசுவார். இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியல்வாதி தமிழகத்திலே இருப்பது எங்களை போன்ற நேர்மையான நல்லொழுக்கத்தோடு அரசியல் செய்பவர்களுக்கு ஒரு சாபக்கேடாக கருதுகிறோம். திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் ஒற்றுமை இருக்கு. ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்களால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. அது நீங்கள் தந்தி டிவி நான் மறுபடியும் அதை நல்லா பிரசுரிக்கணும். உண்மை அதுதானே. அங்கு பார்த்தால் இந்த பிரச்சனை அவர்கள் கையில் எடுத்த பிறகு
கிரிவலம் என்பது அன்று தொட்டு இன்று வரையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த அரசு முழுமையான பாதுகாப்பு பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் கடையடைப்பு போராட்டம் என்று அறிவித்தார்கள். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மக்களே திரண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே வெகுஜன விரோதி பட்டியலில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா இதன் பிறகாவது விழித்து கொள்ள வேண்டும். செய்கைகள் எப்பொழுதுமே எப்படி வேண்டுமானாலும் திரித்து கூறப்படலாம். அன்றைய தினம் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது 6 மணிக்குத்தான் அந்த கபாலம் திறந்தார்கள். மக்கள் முன்கூட்டியே கியூ வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் செல்லுகின்ற போது அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியவுடன் நான் அருகிலே சென்று கிட்டத்தட்ட 50,000 மக்கள் இன்றைக்கு மாத்திரம் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே சற்று பொறுமையாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உதவி தேவைப்பட்டால் தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது அதாவது இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு வேறு ஏதாவது மருத்துவ வசதிக்கு தேவைப்பட்டால் அல்லது பசி போன்ற மயக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதற்கு உதவி செய்கிறோம். முடியவில்லை என்றால் வாருங்கள், நான் கூட உடன் அழைத்து செல்கிறேன் என்று தான் கூறினேன். திரித்து கூறுவது அங்கொன்றும் இங்கொன்றும் வெட்டி பிட்டு பிட்டாக வெட்டினால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். இன்றைக்கி வளர்ந்துவிட்ட விஞ்ஞான யுகத்திலே திருக்கோயில்களை பொறுத்தளவில் விஐபிகள் தரிசனம் அது இது என்பது அவர்களுடைய பணி நிமித்தத்தை பணியினுடைய அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த சூழல் அமைகின்றது. இதை முழுமையாக ஊடகங்கள் தான் நெகட்டிவாக வந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது பாசிட்டிவ் விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். நிச்சயமாக அதற்காக நாங்கள் வருத்தப்பட மாட்டோம், கோபப்பட மாட்டோம். அந்த குறைகளை நிறைகளாக்குவதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நேற்றைக்கு கூட எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி. காஞ்சியிலே இருக்கின்ற சின்னவாள் அவர்கள் சுமார் 33 கிலோ உயரம் கொண்ட 24 அடி உயரம் கொண்ட தங்கத்தேரை ஒப்படைத்தார். அவரோடு இணைந்து நானும் அந்த தங்கத்தேரை ஒப்படைப்பதற்குண்டான பணிகளை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அந்த தங்கரதம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அதை கண்டு தரிசித்தார்கள். சிறு அசம்பாவிதம் இல்லை. அதேபோல் நீங்கள் கூறிய திருவொற்றியூருடைய இந்த தீபத்திற்கு திறக்கப்படுகின்ற ஆதிபுரீஸ்வரர் கபாலம் திறப்பு நிகழ்ச்சியில் 3 லட்சம் பேர் மக்கள் பயன்பெற்றிருக்க பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய இடையூறு, சிறிய அசம்பாவிதம் கூட இல்லாமல் முழுமையாக நேற்றோடு அந்த தரிசனம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே லட்சக்கணக்கான கூடுகின்ற மக்கள் என்றாலும் சரி, 1000 கணக்கிலே திருவிழா காலங்களில் கூடுகின்ற மக்கள் என்றாலும் சரி, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தேவைகளை முழுமையாக நிறைவு செய்கின்ற அரசாக இந்த திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது.